பல பல மாவட்டங்கள்லேருந்து பல பல பிரதேசங்கள்ல இருந்தும் இங்கே இந்த வட்டாப்பிள்ளை அம்மனை தரிசிக்கிறக்காண்டி வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து வட்டாப்பிள்ளை அம்மன் கோயிலுக்கு போகிற முன் நுழைவாயில் பாதை. இதிலே பாருங்கள், நீங்கள் பல கோடி மக்கள் புழங்கிய இடமாக இங்கே இதில் காட்சி அளிக்கிறது இந்த விடிய வல்ல காலப்பொழுது. பல்லாயிரக்கணக்கான கடைகளோடையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புழங்கிய இடமாகவும் ஒரு யுத்தம் நடந்த பிரதேசம் போல காட்சி அளிக்கின்ற இந்த பொலித்தீன் பேக்குகளும் இங்கே காணப்படுகின்ற மக்களும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு இந்த இதுகள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போது உங்களுக்கு வட்டாப்பிள்ளை அம்மன் கோவிலடி அந்த அருகாமையை சுற்றிய பிரதேசத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தற்போது இன்றைய தினம் வந்து, அதாவது செவ்வாய்க்கிழமை விடிய 7 மணி பூசைக்கு முன்னதாக இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது. பாருங்கள் மக்கள், எவ்வளவு விதமான மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து தரிசித்து சென்றிருக்கிறாங்கன்னு பாருங்க. பல பல தூர இடங்கள்ல இருந்தும் இலங்கையில் பல மாவட்டங்கள்ல இருந்தும் இங்கே வந்து தரிசனம் செய்துட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து வட்டாப்பிள்ளை ஆலயத்தின் பின்புறம் எப்படியான ஒரு சூழலை இங்கே விடியவனுக்கு பொழுது காட்சி அளிக்கின்றது பாருங்க. பல கோடிக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள், பல்லாயிரக்கணக்கான கடைகள், இங்கே லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். இங்கே முற்றுமுழுதாகவும் இங்கே அம்மன் கோயிலை சுற்றிய பிரதேசத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன் நாங்கள் இந்த வீடியோவில். இதில் உண்மைக்கும் ஒரு மக்கள் இங்கே தவறொன்றை விட்டிருக்கின்றார்கள். இதில் வந்து பொலித்தீன் பேக்குகள் இதில் பயன்படுத்தி வைக்கணும். அதே அந்த இடத்துலேயே மக்கள் பயன்படுத்தி போட்டுட்டு போயிருக்கணும். இங்கே அதனால் பாருங்கள், இவ்வளோ விதமான பொலித்தீன் பேக்குகள் இங்கே இதெல்லாம் கிடக்குது. வந்து உண்மைக்கு மக்கள் இந்த இப்படியான ஒரு பிள்ளைகளை செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்தை தரிசிக்க வரும்போது ஒரு நேர்த்தியான முறையில் தரிசனம் செய்து விட்டு இங்கே செல்ல வேண்டும். இதில் பாருங்கள், எவ்வளவு விதமான பொலித்தீன்கள், எவ்வளோ விதமான ஐஸ்கிரீம் கப்புகள், பல விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இங்கே பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. ஆனால் வந்து இதுவரை நேரத்துக்கும் பாருங்கள், எவ்வளோ மக்கள் இங்கே எவ்வளோ வியாபாரிகள் இங்கே இன்னமும் நிற்கிறார்கள் என்று. அதில் இருக்கிற வந்து வட்டாப்பிள்ளை அம்மன் கோயிலுன்ற அன்னதான மண்டபம். இந்த அன்னதான மண்டபத்தில் நிறைய பேர் வந்து அன்னதானங்கள்லாம் சாப்பிட்டு போயிருப்பாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கும். அன்னதானம் சாப்பிட்டு போன அனுபவங்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம நான் அந்த மண்டபத்தை கொண்டு நேரடியாக காட்டி கொண்டிருக்கேன். பாருங்க, இதில் வந்து நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்டு போயிருப்பீங்க நினைக்கிறேன். நேற்றெல்லாம் நிறைய மக்களுக்கு இந்த அன்னதான மண்டபத்தில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கார்கள். உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த மண்டபத்தில் வந்து நீங்கள் ஒரு முறையாவது அன்னதானம் சாப்பிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அன்னதான மண்டபத்தை ஒட்டிய கடல் வழி பிரதேசம். பாருங்கள், இந்த மாதிரியான சூழலில் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பொலித்தீன் பேக்குகளோடையும் பொலித்தீன்களும் பிளாஸ்டிக் போத்தல்களும். அதாவது வந்து இங்கே மழையும் பெஞ்சது, நேற்று முந்தின நாளில் மழை பெஞ்சது. அந்த மழையால் இவ்வளோ என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கடற்கரை ஒட்டிய பிரதேசம் வந்து ஃபுல்லாகவே கூடுதலான இடங்கள் சேரும் துடியுமா தான் இங்கே காட்சி வந்து வந்துருக்கின்றது. அதையும் தாண்டி எவ்வளோ விதமான எவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடி திரண்டிருக்கின்றார்கள் வட்டாப்பிள்ளை அம்மன் கோவிலை அம்மனை தரிசிப்பதற்காக.
நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறேன் உண்மைக்கும் வன்னி மாவட்டத்தின் முக்கால்வாசி வியாபாரிகளும் வாகனங்களும் நேற்றைய தினம் இங்கே தான் கூடியிருந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவாக வாகனங்களும் வியாபாரிகளும் மக்களும் அதே போன்ற திரண்டிருக்கிறார்கள் போல. ஏனென்றால் பல லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டபடியாக தான் இவ்வளவான ஒரு நிலவரத்தை இன்றைய விடிய பொழுதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏனெண்டா மக்களின் பாவனைகள் அவ்வளோ இருந்திருக்கு. அதாவது இன்றைய தினம் இந்த விடியவெள்ள பொழுதில் வந்து நாங்கள் முள்ளிவாய்க்கால் கடைசி யுத்தத்தின் போது எவ்வாறு அந்த முள்ளிவாய்க்கால் நிலம் வாகனங்களாகவும் மூட்டங்களாகவும் காணப்பட்டதோ அதே போன்று இங்கு இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் காணப்படும். இங்கே பொலித்தீன்களும் பிளாஸ்டிக் போத்தல்களாலேயும் வாட்டாப்பிள்ளை அம்மன் கோயில் வளாகம் நிறைந்திருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியமைதான் உண்மைக்கும். இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் இந்த பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் சுத்தம் செய்வதற்கு ஒவ்வொரு தரப்புகளும் இங்கே வந்து தலையிட்டு பொதுமக்கள் பிரதேச சபை அப்படியான அமைப்புகளூடாக இது சுத்தம் செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். இதில் வந்து படையினரும் இதில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க போல். இதில் பழமையிலேயே அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் இதில் கேட்கும்போது சொல்லிட்டேன்னா படையினரும் இந்த இதுகளை சுத்தம் செய்து கொடுக்குறாங்களாமன்னு சொல்லி. இதில் எல்லாம் நேற்றைய தினம் வந்து காவடி முள்ளு குத்தி இதில் காவடி எடுக்கப்பட்டது. இதில் எவ்வாறான நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். அந்த இடம் வந்து இதில் ஃபுல்லாகவே அதாவது வந்து மக்கள் இந்த பால் கொண்டு அந்த காவடி எடுக்கும்போது பாலெல்லாம் கொண்டு அந்த போத்தல்கள் எல்லாம் இங்கே எல்லாம் வீசிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூடி இருக்குன்னு பாருங்கள் அந்த போத்தல்களில். இதில் வந்து நேற்று இந்த இடம்தான் வந்து பால் வடிஞ்ச வேப்பமரம்னு சொல்லுவாங்க வட்டாப்பிள்ளையில். இப்போ கடந்த காலங்களுக்கு முதல் இதில் பால் வடிஞ்ச இந்த வேப்பமரத்தில் அவடத்தெல்லாம் இப்போ வச்சு காவடிக்கு முள் குத்தி காவடி எடுக்கிற ஆக்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் சில எல்லாம் வச்சு பாருங்கள். உண்மைக்குமே எவ்வளோ விதமான பொருட்கள் இங்கே பிளாஸ்டிக் தான். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் போத்தல்கள் சொப்பின்களோடான் இந்த பிரதேசங்கள் காணப்படுகின்றது. இதெல்லாம் வேப்பம் பால் வடிஞ்ச வேப்ப மரத்தடின்னு சொல்கிறவங்க. இதெல்லாம் இப்போ சிலையெல்லாம் வச்சு காவடி தூக்கி நேர்த்திக்கடன் செய்ய வர காவடி எடுக்கிறாங்களுக்கு இதெல்லாம் அப்படி செய்கிறவே. அதை ஒட்டிய பிரதேசம் பாருங்கள். இந்த காவடி எடுக்கிறத ஒட்டிய பிரதேசம் எவ்வாறான சூழல் இருக்குது. கடற்கரை வழி உண்மைக்குமே மக்கள் இங்கே தரிசனம் செய்ய வர மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இந்த பிளாஸ்டிக்குகள் இந்த பொலித்தீன்கள் இது எல்லாத்தையும் எவ்வளோத்துக்கு தவிர்க்கலும். அதிலெல்லாம் டஸ்ட்பின்கள் இது எல்லாமே இருக்குது. அதுக்குரிய பொருட்கள் அந்த இல்லை டஸ்ட்பின் எல்லாமே டஸ்ட்பினில் எந்த வித பொருட்களும் இல்லை. ஆனால் எல்லாமே வெளியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள் இங்கே காட்டுறவங்க இந்த டஸ்ட்பினை மக்கள் இந்த மாதிரி செயற்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள். டஸ்ட்பினில் எந்த விதமான பொருட்களும் போடாமல் ஃபுல்லாகவே வெளியிலான்னு போட்டிருக்காங்க போல்.
இது வந்து ஆலயத்தின் முன்பக்கம் எவ்வாறான சூழலில் இருக்குன்றதை பாருங்க மக்களே. உண்மைக்குமே கடந்த காலத்தில் எங்கள்கிட்ட முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிஞ்சு அந்த ஒரு சில வாரங்களில் இந்த மாதிரியான அந்த முள்ளிவாய்க்காலிடம் காட்சிகளுக்கு அது மாதிரி இங்கே வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் புழங்கினதால் எவ்வாறான நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆலயத்தின் முன்பகுதியும் சரி ஆலய சூழலும் சரி எவ்வாறான நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். உண்மைக்குமே ஒரு நாள் எவ்வளோ மக்கள் கூடியதால் இவ்வளவு பொருட்களும் இவ்வளோ இது நடந்திருக்குன்னு பாருங்கள் மக்கள். மற்றாப்புல கண்ணகி அம்மன் தலைவாசலடி அதாவது கோபுரத்துக்கு முன்பக்கமாக நிற்கிறேன் நான் வந்து. அந்த சூழலை வர நிலைமையில் இருக்குன்றதை பாருங்கள் மக்களே. இப்போது தற்போது வந்து காலமாக 7 மணி செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கான பூசைக்கான நேரம் இது. அங்கே பெட்ரோலுக்கு பார்த்தீங்களா போமா சரியா இதில் வந்து கண்ணகி அம்மனுக்கு கிழமை வாரங்களில் இதில் வந்து பொங்கல் செய்யறதுக்கான ஒதுக்கப்பட்ட மண்டபம் இது. அந்த மண்டபத்தை ஒட்டிய பிரதேசம் இந்த மாதிரியான காட்சியில் இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஆலயத்தை சுத்தவர உள்ள பிரதேசங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்க மக்களே, இவ்வளோ ஆயிரக்கணக்கான தேங்காய் உடைச்சிக்கிறாங்க நேற்று பக்தாடியாக வந்து பாருங்க. தற்போது இலங்கையில் வந்து தேங்காய் விலை அதிகமாக இருக்குது. அந்த போதும் இவ்வளோவான தேங்காய் உடைக்கப்பட்டிருக்கு மக்களே. இதை வந்து ஏலத்தில் எடுத்துக்கிறாங்க போல, ஏலத்தில் எடுத்து கொண்டு போகிறாங்க போல. ஆனால் இதை ஏலத்தில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஏலத்தில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? வேலைக்கு வந்தாங்களா? ஏலத்தை கொடுக்க போகிறாங்கல்ல அது?